பல்வேறு அறப்பணிகளை நல்ல ஒரு அடித்தளத்தை ஆதிசங்கருடைய தத்துவமான அத்வைத தத்துவத்தை இன்க்ளூசிவ் growth என்று சொல்லுகிறார்களே, அனைவரும் பயன்படும், அனைவராலும் ஆதரிக்கப்படும், அனைவராலும் கடைபிடிக்க வேண்டிய இந்த தர்மங்களை எல்லாம் அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இந்த தர்மங்களை இந்த 100 ஆண்டு காலம் விளக்கி உபன்யாசங்கள் மூலமாக, பாத யாத்திரை மூலமாக, பூஜைகள் மூலமாக, உதவி செய்வதன் மூலமாக, உரையாடல்களின் மூலமாக பல்வேறு பெரும் முக்கியஸ்தர்களை எல்லாம் இந்த ஆன்மீக கருத்தை சொல்லி அவர்களையும் இந்த பாதையிலே வரும்படியாக, இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும்படியாக வெளிநாட்டை சார்ந்தவர்களும், பால் பிரிண்டன் போன்ற வெளிநாட்டை சார்ந்தவர்களும் ஆன்மீக தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கெல்லாம் அருளாசி புரிந்து, இப்படி ஆதிசங்கரர் பகவத்பாதால் என்ன தத்துவத்தை உபதேசித்தார்களோ அந்த தத்துவம் இந்த நூற்றாண்டிலேயும் மக்களுக்கு தெரியும் விதத்திலே பணியாற்றி குருமார்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக ஒரு தெளிவு, ஒரு தைரியம், ஒரு தத்துவத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த இந்து சமயத்திலே, வைணவத்திலேயும் சரி, சைவத்திலேயும் சரி, பல பக்தி மார்க்கத்திலேயும் சரி, அவ்வப்பொழுது குருமார்கள் தோன்றி பரம்பரையாக வரக்கூடிய இந்த தர்மத்தை சங்கராச்சாரியருடைய வழியிலே 68வது சங்கராச்சாரியராக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பல்வேறு நலப்பணிகளை அளித்திருக்கிறார்கள். அந்த குரு பக்தியோடு மேன்மேலும் நல்ல விஷயங்களிலே ஸ்ரத்தையை மேற்கொண்டு அந்த குருவினுடைய வழிகாட்டுதலோடு ஆசியோடு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும். ஹர ஹர நம பார்வதி பதரே, ஹர ஹர மகாதேவ.